ரொம்ப ஊற்றாதிய என்ன நீங்கள் ஃபோன் தந்து எடுக்க சொல்லலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்டா, பாகான் லத்தோ இப்போ பேராக்கு வந்திருக்கோம் மீன் தலை சாப்பிட்றதுக்கு. மைடீன்ஸ் கார்னர் பாகான் லத்தோ அடிச்சுன்னா வந்துடும் பாருங்க. மீன் தலை முள்ளு மட்டும்தான் இருக்கு, மீன் காணும். ஓகே ஜி, ஓகே ஜி. சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஜெயினால் அருமையாக இருக்கா மாப்பிள்ள? கடலில் பிடிச்சிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க எல்லாரும். லேண்டிங் வந்துருமா அந்த இடமா இருக்கும். இந்த கோன் எல்லாமே லைட் மண்டை பொரிச்ச கோழி. சாப்பிட்டு மீன் தலை சாப்பிட்டு தொழுவ போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாகான் லத்தோவில் இது பாகான் லத்தோவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான பள்ளிவாசல். கடலுக்கு நடுவில் இல்லை, கடலை ஒட்டி கட்டியிருக்கா. கடலுக்கு உள்ள கொஞ்சம் மழை தூக்கிட்டு இருக்கு. துப்பி போட மறந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பள்ளியாசம் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. பெண்கள் தொழுவதற்கு வாசல். பாகான் லத்தோவில் வந்து மிஸ் பண்ணி தான் பாருங்கள். இந்த பள்ளி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். கடலுக்குள்ளே கட்டியிருக்காப்புல. ஏன் அந்த பாதை கடல் ஓரத்தில் கட்டியிருந்தாலும் கடலுக்குள்ளே கட்டியிருக்காங்க. சரியா? அதெல்லாம் நல்லா லேப்பாக பண்ணுற இடம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நிறையா அந்த ஸ்கூட்ரு மாதிரி உள்ள காரு சின்ன பிள்ளையில ஏற்றி வச்சுட்டு ஓட்டலாம். கடல்களில் நிறைய அந்த ஒரு பிராணி இருக்கும், இந்த முதல்ல மாதிரியே அதை காண நிற்கி நிறையா நிற்கி. அங்கே ஒரு பாலம் இருக்குது தெரியுதா, அங்கே நிற்கி. ஏன்னா மக்கள் வந்து கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்க, அது சாப்பிட்றதுக்காண்டி வரும். இங்கே ஒன்றையும் காணும். இங்கே பார்க்குறதுக்கு மூஞ்சர் மாதிரி இருக்கும், காணும். அங்கிட்டு நிறையா நிற்கி அந்த பக்கம். நாங்கள் நிறையா சாப்பாடு போடுவாங்க. அந்த மைடீன்ஸ் கார்னர் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பிரெஞ்சு. இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி உள்ள அந்த மரத்தடி கடையில் சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு, அதனால் பைக்கில் போக முடியல. அதோடு நம்ம சாப்பாட்டு கடை போஸ் வந்து அவங்க வண்டியை பிஞ்சாம் பண்ணாங்க. அதை எடுத்துக்கிட்டு பள்ளியில் தொழுதுட்டு நாங்கள் இப்போ மறுபடியும் கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் பைக்கை எடுத்துகிட்டு இங்கே டீ குடிக்க போகிறோமா? டீ குடிக்க போகிறோம். அசாங் கூட்டி போகிறோம்ல. அதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு போகிறோம் சொன்னீங்க பேக்கரிக்கு. இங்கே ஒரு புது பேக்கரி திறந்துருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டி போகிறோம்னு சொன்னாப்புல. குட்டி போகிற பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பாகான் லத்தோ ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். முன்னாடி இந்த கடை தான், இந்த கடை தான் நம்ம சாப்பிட்ட கடை. மரத்தடி கடை, மரம் இருக்குது பாருங்கள். ஆமாம், நம்ம சிங்கம், சிறுத்தை, புலி எல்லாம் நிற்கிது பாருங்கள். கூட ஒரு கரடி ஒன்று நிற்கிது பாருங்கள். என்ன சீட் பெல்ட் போட சொல்லுதோ? போட வேண்டியதானே? சட்டத்தை மதிங்களா? டிரைவர் முதல்ல மதிங்க.
பேசன்ஸ் எல்லாம் நம்ம காலையில் ஏன்னா மிதிப்போம் அதிக மாட்டோம் மச்சா குரங்கு இருக்கு மேட்ச் குரங்குல மச்சா இது பாருங்க நல்லா லேப்பா பண்றதுக்கு நல்ல சூப்பரான இடம் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சாப்பிடுவோமா ஒரு பழம் சாப்பிட்டு பார்ப்போமா ஓகே போமா போமா நம்ம இது புது கடை ஆமா அங்கேருந்து பார்த்தோமே பள்ளியிலேருந்து மைடீன்ஸ் கோனு அதுக்குள்ளே நிற்கிறோம் சுற்றி பிள்ளைகளெல்லாம் தைரியமாக விளையாட விடலாம் எங்கே சுற்றினாலும் கரெக்டாக இங்கே தான் வருவாப்புல ஒரு இதெல்லாம் வந்து ஃபுட் கோர்ட்டு நிறைய ஃபுட் போடுவாங்க அங்கே வந்து சூப் இது போடுவாங்க சூப் மீ சூப் இவ்வளோ தான் டவுனு ஒரு ரவுண்டு தான் நடந்தே அவங்க இருக்கலாம் இல்லையா வந்து தான் ஓகே உள்ளே போகலாம் நைட்டில் அப்படி தான் போகணும் சைக்கிள் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக்கு அதே மாதிரி இப்போ வந்து இந்த லவ் ஃபெயிலியர் ஆனாங்களா யூத்துங்க அவங்களாம் வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னா காடியோட இருந்தா நேராக போய் ஜொங்கின்னு என்ன மிதிச்சோம்னா நேர கடலுக்குள்ள போயிடலாம் லேசா இறங்கி பாருங்க நான் அல்பாட்டை இறங்கிட்டேன் நாளைக்கு அண்ணா யார் இறங்கணும் சொல்லுங்க நீங்க உள்ள போங்க இதான் சொன்னேண்ணே இந்த அடிக்கு அங்கே இருக்கல வண்டிலாம் மேபி வெள்ளி சனி ஞாயிறுல அதிகமாக நம்ம நீ வரும்போது வீக் டேஸ் தான் நம்ம வந்தோம் அப்போ இப்போ போட்டிருப்போம் மழை நேரம் லேட்டாக போடுறாங்க பிளாக்காவில் இந்த மாதிரி ஒரு கப்பல் இருக்குதுண்ணே பிளாக்காவிலையும் ஆமாம் போட்டுலாம் கொண்டிருக்கோம் இல்லை உண்மையான கப்பலாக கொண்டு வந்து வைக்கிறதா இல்லை செய்கிறதா சும்மா செஞ்சு வைக்கிறது நினச்சா பழைய கப்பலை கொஞ்சம் நம்ம இறக்கி தான் விட சொன்னோம் அவர் தான் சாதியை கொடுத்து போக சொன்னாரு வண்டி இவர் கடைக்கு சப்போர்ட் பண்ணதான் இவ்வளோ தூரம் வரோம் ஆமாம் கண்டிப்பாக அவரும் சப்போர்ட் பண்ணலாம் அவர் பேர் என்ன முனாஃபா மனாஃப் எங்கள் சொந்தக்காரர் பேர் ஒன்று முனாஃப் அது அந்த வருது மனாஃப் அப்படின்னு படிடுமா எத்தனை கிலோ வரைக்கும் நான் இருக்கேன் எத்தனை கிலோ வரைக்கும் இருக்கேன் ஆனா இது நீங்க சர்வீஸ் பண்ணி லைசன்ஸ் எடுக்கணும் ஸோ பழைய காலத்து ஒரு மினி மார்க்கெட் பத்திலாம் உங்க பேர் என்னண்ணே ஒரு யூடியூபர் சிங்காரமா சிங்காரம் அண்ணனை பாருங்க நம்ம மரத்தடி கடைக்கு எதிர்த்தாப்புல சரியா மினி மார்க்கெட் இருக்கு நம்ம சிங்காரம் அண்ணன் இந்த காலத்தில் உள்ள கான்செப்டில் உள்ள கடை இந்த திராசை பற்றியெல்லாம் எப்படி இருக்குண்டு எது நாட்டு சக்கரை எங்கே உள்ளது இங்கே உள்ளதா லிங்கமோடையா மகாலிங்கமோட அந்த மசாலா தூள் இருக்குல்ல மகாலிங்கம் அதை போட்டிருக்கலாம் மகாலிங்கம் ம் பின்னாடி வீடானே உள்ள பூந்துடாதீங்க நான் போடுவேன் கேட்குறேன் நான் அந்த காலத்து கடை இல்லாமல் அப்படி தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம அந்த கடையோட போஸ் முனாஃப் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே அப்துல் முனாஃப் உங்கள் கடை பேர்லாம் மைடீன்ஸ் கோனர் கரி மனாஃப் ஆமாம் இந்த பார்த்துக்குறீங்க ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே வண்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் காடி கொடுத்தாப்புல மழை பெஞ்சில் அதோட அவங்க காடி எடுத்துக்கிட்டு தொழுகிட்டு அப்படியே பகாண்டத்தை டவுனிலாம் கொஞ்சம் சுற்றிட்டு இப்போ கிளம்புறோம் எங்கே போகிறோம் இப்போ மினாரா சொண்டோங் தெலுங்குன்னு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே தெலுங்குந்தானில் இருக்கிற மினாரா சொண்டோங் இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே தெலுங்குந்தானில் 1885 கட்டினது கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் ஆயிடுச்சு அந்த இட்டாலியில் இருக்கிற பீஸா கோபுரம் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் பாருங்கள் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்டெடியாக இருக்குது வளைஞ்சாரம் அந்த இட்டாலியில் உள்ள பீஸா கோபுரம் மாதிரி ஸ்டெடியாக இருக்குது இது முதல்ல வந்து வாட்டர் டேங்காக இருந்தது தண்ணி டேங்காக இருந்தது பிறகு அதை இப்படி பராமரிச்சிருக்காங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இது ஆரம்பத்தில் பார்த்துட்டு எல்லாரும் இந்த பைக்கை ஓட்டி பார்த்தோம் இல்லைங்க அதெல்லாம்
இது வந்து புதுசாக வாங்கியிருக்காப்புல, அதுதான் நீ தான் எடுத்துகிட்டு வந்தாப்புல. நீ தான் எங்களுக்கே தெரியும், அதுவும் நாங்கள் எல்லாம் ஓட்டி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிக்க போவோம். தெலுக்குந்தால இருக்கிற சடாமுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிக்கிறதுக்கு. நல்ல பெரிய கடையாக தான் இருக்குது. அதான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் இங்கே. இதே நம்ம புதுசாக வாங்கின பைக்கு K16 BMW K16B. காலைல திடீர்னு கொண்டு வந்தாப்புல பாருங்கள், கிராண்ட் அமெரிக்கா. இது வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் ஸ்பெஷல் எடிஷன் ஏற்றுமதி பண்ணுறது. அந்த இது வந்து மலேசியாவில் 2 பைக் தான் இருக்குது. அது ஒன்று நம்ம தம்பிகிட்ட இருக்குது, இன்னொன்று யார்கிட்ட இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். சமடாம் சாப்பாடு சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள ரைடு நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் இதோட இந்த ரைடை நிப்பாட்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இதோட உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பு ரகுமான். பாய் பாய், see you.